இவ்வளவு காலமும் கல்விக்காக ஒரு குடும்பத்தின் மீது சுமக்கப்பட்ட சுமையை இம்முறை அரசாங்கம் ஏந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகின்ற விடயம்தான் முக்கியமாக இந்த வரவு செலவு திட்டத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சை பற்றி நாங்கள் பேசும்போது இம்முறை இதற்கான ஒதுக்கீடுகள் நிறைய குறைவாக இருக்கின்றதை பார்த்து நிறைய குறைக்கப்பட்டிருக்கின்றதே என்பதை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தார்கள். அதில் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகின்ற விடயம் 2023 காலகட்டத்தில் 2023-24 காலகட்டத்தில் கடந்த பாராளுமன்றத்தில் அந்த 5 வருடங்களாக பெண்கள், சிறுவர், மகளிர் மற்றும் சமூக அபிவிருத்தி என்ற 3 அமைச்சுக்களும் ஒன்றாகத்தான் செயற்பட்டு வந்தது. சிறுவர் மகளிர் மட்டுமல்லாமல் சமூக அபிவிருத்தி அமைச்சு என்பதையும் அதனுள் உள்வாங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த சமூக அபிவிருத்தி என்பதை வேறாக எடுக்கப்பட்டு இப்போ சிறுவர் மகளிர் மட்டும்தான் இந்த அமைச்சுக்குள் இருக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம், அந்த பண ஒதுக்கீடுகளில் போது அந்த நிதி ஒதுக்கீடு இம்முறை முழுமையாகவே இது போதுமான அளவில் இல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பணத்தை கொண்டு நாங்கள் எங்களால் செய்ய முடியுமான அந்த அமைச்சுக்கள் செய்ய முடியுமான முக்கியமான காரியங்களை நிறைவேற செய்வோம் என்றதை நாங்கள் கூற விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டில் இருக்கின்ற முக்கியமாக அந்த தாய்மார்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நல்லது ஒரு சுகாதாரத்தை பெற்றுக் கொள்வது, ஆரோக்கியமான பாதுகாப்பான சூழலில் வாழ்வது, அது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்க்கின்றோம் கவனமாக எங்கள் மாணவர்களுக்கு சென்று வருவதற்கான நல்லது ஒரு பிரயாண சேவை என்பது நாங்கள் கட்டாயமாக ஒரு நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவைகளாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது அனைத்துக்குமே நாங்கள் உழைக்கின்ற பணத்தால் தான் எங்களுக்கு இதுக்கு செலவழிக்க தேவைப்படுகின்றது. ஆகவே தான் இம்முறை நம்மளுடைய அரசாங்கம் ஒரு குடும்பத்திலிருந்து இவ்வாறு தனித்தனியாக தாங்கப்பட்ட சுமைகளை அரச பொறுப்பாக ஏற்றிருப்பதை நாங்கள் மிகவும் நியாயமாக நாங்கள் இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றோம். அதாவது இவ்வளவு காலமும் கல்விக்காக ஒரு குடும்பத்தின் மீது சுமக்கப்பட்ட சுமையை இம்முறை அரசாங்கம் ஏந்திருக்கின்றது. அந்த கல்வியிலிருந்து இடைவிலகல்களை தவிர்த்து மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக 13 வருட காலமும் பாடசாலை கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாதவாறு அந்த பாடசாலை மாணவர்களுக்கான 6000 ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம் வழங்குவதன் நோக்கம் அதுவாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாதணிகளை வழங்குவதற்கு, சீருடைகளுக்கான துணிகளை வழங்குவதற்கு, மேலதிகமாக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற, முக்கியமாக யுவதிகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த மாதவிடாய் காலத்தில் அணியப்படுகின்ற சானிட்டரி நப்கின்ஸுக்காக இம்முறை 1.4 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த பாடசாலைகளிலிருந்து இடைவிலகலுக்கு தள்ளப்படுகின்ற மாணவர்களுடைய பொறுப்பினை அரசாங்கம் ஏந்தி இருப்பதால் எல்லா பிரதேசங்களும், மலையகத்திலா இருக்கலாம், வடக்கு கிழக்கு பிரதேசங்களா இருக்கலாம், தெற்கிலா இருக்கலாம், அனைத்து பிரதேசங்களிலும் இருக்கின்ற சகல தாய்மார்களிடமும் மனதில் இருந்த அந்த அச்சம் என்பதை அரசாங்கம் இப்புறை போக்கி தங்களுடைய குழந்தைகளுக்கு திடமான நிரந்தர ஒரு கல்வியை உறுதிப்படுத்தி இருக்கின்றதை நாங்கள் பெருமிதத்துடன் இந்த நேரத்தில் கூறுகின்றோம். சுகாதாரத்தை பார்த்தாலும் கூட இம்முறை ஏனைய வருடங்களை விட இம்முறை சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பணம் அதிக அளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் தேசிய பாதுகாப்பு என்ற போர்வைக்குள் அவர்களுடைய சுகபோக வாழ்வுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பணத்தை இன்முறை சுகாதாரத்துக்காக, கல்விக்காக, பொதுநலனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், சுகாதாரத்துறையில் இந்த அபிவிருத்தி அடைவது ஒரு குடும்பத்தின் மக்கள் வாழ்கின்ற சிறார்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்லதாக இருக்கின்றது. ஆகவே தான் ஒரு தாயின் பொறுப்பு நல்லதொரு ஆரோக்கியமான குழந்தையை பராமரிப்பதற்காக வைத்தியசாலைகளில் நம்பகத்தகமான மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அது ஒரு தாய்க்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த அரசாங்கம் என்றது அந்த மாணவர்களுடைய, பாடசாலை மாணவர்களுடைய, குழந்தைகளுடைய, சிறார்களுடைய, பெண்களுடைய சுகாதாரத்தின் பொறுப்பை அரசாங்கம் ஏந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த தனிப்பட்ட ஒரு அமைச்சுக்குள் ஒதுக்கப்பட்ட பணத்தை மாத்திரமல்லாமல்
ஏனைய அமைச்சுக்களும் ஊடாகவும் இந்த அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வளங்களையும் அந்த அமைச்சுக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற ஏனைய அமைச்சுக்களுக்கு வலுப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நிதிகளையும் நாங்கள் கொண்டு இந்த சமூக நல அபிவிருத்தி என்பதை நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். அந்த சமூக நல அபிவிருத்தியின் மூலம்தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது உருவாகும் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம். பொது போக்குவரத்து சேவைக்கு புதிய பஸ் வண்டிகளை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக நல்ல சிறந்த முறையிலான ஒரு போக்குவரத்து சேவையை பெற்றுக்கொள்ள முடியுமானால் இலங்கையில் தூர பிரதேசங்களில் வாழ்கின்ற எங்களுடைய பெண்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை பாடசாலைக்கு கொண்டு செல்ல, வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்காக செலவழிக்க வேண்டிய பணத்தை மிச்சப்படுத்திக் கொள்ள முடியுமான நிலைக்கு நாங்கள் அந்த நாட்டை கட்டியெழுப்பியிருக்கின்றோம். ஆகவே தான் பொது போக்குவரத்து சேவை அபிவிருத்தி என்பது இந்த அனைத்து மக்களுக்கும், பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை தரும் என்றதை நாங்கள் நம்புகின்றோம். பாதுகாப்பான போக்குவரத்து சேவை என்பது அந்த வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாகுவது மாத்திரமல்லாமல் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான போக்குவரத்து சேவை, பாலியல் வன்முறைகள் இல்லாத போக்குவரத்து சேவை ஒன்று தேவைப்படுகின்றது. அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு சட்ட ரீதியாக நாங்கள் இதை பலப்படுத்துவோம் என்பதை நாங்கள் கூறுகின்றோம். இந்த வன்முறை தடுப்பு திட்டம் அந்த வன்முறைகளிலிருந்து மக்களை தவிர்த்து அந்த வன்முறைகளை மீண்டும் மீண்டும் நடக்காமல் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை பலப்படுத்தி அந்த மக்களுக்கு இடையிலான அந்த உணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வகையிலான வழிகாட்டல்களை கொடுப்பதற்காக 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. நாங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்வோம் என்றதை நான் கூறுகின்றேன். அதே போல எங்கள் ஏனைய பிரதேசங்கள் முன்பள்ளி அபிவிருத்தி என்பது நான் அந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூறியவாறு முன்பள்ளி அபிவிருத்தி வடக்கில் இருக்கின்ற முன்பள்ளிகளுக்கு மாத்திரமல்ல, வடக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற முன்பள்ளிகளுக்கு மாத்திரமல்லாமல் நன்னடத்தை நிலையங்களுக்கு, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சிறுவர் நிலையங்களுக்கு, சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு இம்முறை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக 500 மில்லியன் ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போலவே நான் முக்கியமாக இறுதியாக நான் கூற விரும்புகின்ற விடயம், எப்போதுமே நாங்கள் இனங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாட்டை நாங்கள் விரும்புகின்றோம். மதங்களுக்கான அந்தந்த அடையாளங்களை வழங்குவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை பற்றி நாங்கள் பேசும்போது நாங்கள் அதில் ஒருபோதுமே இனங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை ஏற்படுத்தவோ அல்லது மதங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை ஏற்படுத்தவோ நாங்கள் செயற்படவில்லை என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். அதில் நாங்கள் கருத்தில் கொண்ட ஒரே விடயம் என்னவென்றால், பாடசாலை கல்வி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அது மலையகத்திலா இருக்கலாம், அதே போலத்தான் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலா இருக்கலாம், நாங்கள் குறிப்பிடுகின்றவாறு ஏதாவது ஒரு சமுதாயத்திலா இருக்கலாம். நாங்கள் எப்போதும் எதிர்பார்க்கின்றது எங்களுடைய சிறார்களின், முக்கியமாக பெண் குழந்தைகளின் கல்வி என்பது ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு முக்கியம். ஆகவே தான் 13 வருடங்களுக்கான கல்வி, 13 வருடம் தொடர்ச்சியான கல்வி என்றது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட விடயம். அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நாட்டில் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றதை நான் கூறுகின்றேன். அதில் 14 வயதுக்கு கீழ்பட்டவர்களை மாத்திரம்தான் வீட்டு வேலைகளுக்கோ எங்கேயோ வேலைகளுக்கு அமர்த்த கூடாது என்றது அங்க தொழிற்சட்டங்கள் கூறுகின்றது. ஆனால் 14 வயதுக்கு மேற்பட்ட 15 வயது 16 வயது உடையவர்களும் சிறார்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் 2 நிமிஷம் எனக்கு தாங்க. நாங்கள் அந்த 14 வயதுக்கும் 18 வயதுக்கும் உட்பட்டவர்களை தொழில் ரீதியாக இருக்கின்ற இடங்களில் பாதிப்புகள் உள்ளாகின்றார்கள். அதே போலத்தான் நாங்கள் சொல்கின்றோம், அந்த கல்வியை பார்க்கும்போது 12 வயசுக்கு கீழ்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் கட்டாயமான கல்வி என்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் சர்வதேச ரீதியாக 18 வயதுக்கு கீழ்பட்டவர் அனைவருமே சிறார்கள் என்றே அவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே இந்நேரத்தில் கூற விரும்புகின்றேன், எங்களுடைய அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் கூறியவாறு இதுல நாங்கள் திடமான, சீரான, வலியான, விஞ்ஞானபூர்வமான தீர்வினை காண்பதற்காக நாங்கள் சகல தரப்பினரையும் கொண்டு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக, சமயம் சார்ந்த
அமைப்புகளாக சிவில் அமைப்புகளாக அனைவரையும் ஒன்றாக சேர்த்து நிறைவடைகின்றது. அனைவரையும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் பல்தரப்பட்ட ஒரு குழுவை உருவாக்கி அவர்களுடைய ஆலோசனையின் படித்தான் நாங்கள் இதற்கு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அது தவிர எந்த ஒரு இனம் சார்ந்த நாங்கள் இதுகளை தனியார் சட்டம் என்று தான் நாங்கள் கூறுகின்றோமே தவிர மதம் சார்ந்ததாக நாங்கள் அதை நாங்கள் வேறாக பிரித்து பார்க்க முடியாது. தேச வளமை சட்டம் என்பதும் கண்டிய சட்டம் என்பதும் அது பிராந்திய வலயங்களுடைய பிராந்திய சட்டங்களாகவும் முஸ்லிம் சட்டம் மாத்திரம்தான் ஒரு மதம் சார்ந்த சட்டமாக இருக்கின்றது. எனவே இது ரெண்டையும் ஒன்றாக பார்க்க முடியாது என்பதை நாங்கள் கூறுகின்றோம். எனவே தான் நாங்கள் அதற்கான தரம் அந்த தரத்தில் உள்ள துறை சார்ந்த நிபுணர்களுடனான ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் தீர்ப்பின் படித்தான் நாங்கள் இதற்கு பிறகு நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். நாங்கள் அதற்கான முழு ஆலோசனையும் முழு உத்தரவாதத்தையும் நாங்கள் வழங்குகின்றோம். எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரே விடயம் இலங்கையின் அபிவிருத்திக்காக நாங்கள் பெண்கள் படையை ஒன்றாக கட்டியெழுப்ப வேண்டும். ஆகவே நான் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்ற விடயம்தான் சீராக நடக்கும் போது எதுவும் அதை சொதப்பிவிட வேண்டாம் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எதுவும் நன்றாக நடக்கும் போது அதில் சிக்கல் படுத்தி சொதப்பிவிட வேண்டாம் என்பதை நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அதே போல இறுதியாக எங்கள் ராம் தோழருக்கு அவருக்கு கரடி என்பதும் அவர் ஒரு மிருகம் என்பதையும் குறிப்பிடுவது அது உங்களுக்கே அசிங்கமான இருக்கின்றதை நான் கூறுகின்றேன். எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அவ்வாறான பாதிப்புக்கு உள்ளாகிய வகையில் அவ்வாறான கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்பதை நான் பாராளுமன்றத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.